விஜயின் கச்சத்தீவு குரல். நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்காங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணே மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். இலங்கை ஜனாதிபதி வரை எதிரொலித்த சப்தம். அதே போன்று எங்களுக்கு தெரியும் இந்த கச்சத்தீவு அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று வருகிறது. அது எங்களுடைய பூமி. நான் பின்னேரம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். வேக வேகமாக நேரில் சென்று ஆய்வு செய்த அனுரகுமார திசாநாயக்க. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செப்டம்பர் 1ஆம் தேதி திடீரென கச்சத்தீவு சென்றார். கச்சத்தீவில் 1 மணி நேரம் கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திவிட்டு யாழ்ப்பாணம் திரும்பினார் ஜனாதிபதி. தமிழகத்தின் மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் கச்சத்தீவை இலங்கையிடம் இருந்து மீட்க வேண்டும் என பேசியிருந்தார். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே. நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்காங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணே மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். இதனால் இலங்கையில் கடந்த 1 வாரமாக கச்சத்தீவு பற்றிய விவாதங்கள் நடைபெறுகின்றன. யாழ்ப்பாணத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பேசிய இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடிகர் விஜய் பெயரை குறிப்பிடாமல் கச்சத்தீவு விவாதங்கள் பற்றி பேசினார். கச்சத்தீவை இந்தியாவுக்கு மீண்டும் ஒப்படைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என கூறியதுடன் தாம் இன்றே கச்சத்தீவை பார்வையிட செல்கிறேன் என்றார். இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து கடற்படை அதிகாரிகளுடன் கச்சத்தீவு சென்றார் அனுரகுமார திசாநாயக்க. அதே போன்று எங்களுக்கு தெரியும் இந்த கச்சத்தீவு அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று வருகிறது. அது எங்களுடைய பூமி. நான் பின்னேரம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். இந்த கடற்பரப்பு, இந்த நிலப்பரப்பு, இந்த வான்பரப்பு எமது மக்களுக்கு சொந்தமானது. எந்த ஒரு நபருக்கும் பலவந்தமாக அல்லது ஒரு அதிகாரம் அதை அடிமைப்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். நாட்டில் எந்த ஒரு இடத்திலே பிறந்தாலும், எந்த ஒரு மொழியை கதைத்தாலும், எந்த கலாச்சாரத்தினுள் வாழ்ந்தாலும் அந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது அரசாங்கம் என்ற அடிப்படையிலே அது எங்களது பொறுப்பு. நாங்கள் அதை நிறைவேற்றுவோம். இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், அமைச்சர் விஜய் பாலா, இலங்கை வடக்கு கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் புத்திக லியன கமகே ஆகியோருடன் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கச்சத்தீவுக்கு சென்றார். கச்சத்தீவில் வரைபடத்தை வைத்து அதன் அமைவிடம் உள்ளிட்டவை குறித்து கடற்படை அதிகாரிகள் அனுராவுக்கு விளக்கம் அளித்தனர். இது தொடர்பாக இலங்கை மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகையில், கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்கும் இலங்கை மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் பற்றி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் அனுர. அத்துடன் கச்சத்தீவில் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய மேம்பாட்டு திட்டங்கள் குறித்தும் அரசு அதிகாரிகளுடன் அனுரா ஆலோசனை நடத்தினார் என்கின்றனர். இலங்கை அதிபர் அனுரகுமார கச்சத்தீவுக்கு முதல் முறையாக பயணித்து அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என உறுதி தெரிவித்தார். கச்சத்தீவை எக்காரணம் கொண்டும் விட்டுத்தர போவதில்லை என இலங்கை அதிபர் அனுரகுமாரர் தெரிவித்துள்ளார். அதே போன்று எங்களுக்கு தெரியும் இந்த கச்சத்தீவு அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று வருகிறது. அது எங்களுடைய பூமி. நான் பின்னேரம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். இந்த கடற்பரப்பு, இந்த நிலப்பரப்பு, இந்த வான்பரப்பு எமது மக்களுக்கு சொந்தமானது. எந்த ஒரு நபருக்கும் பலவந்தமாக அல்லது ஒரு அதிகாரம் அதை அடிமைப்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து மீன் பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. தமிழக மீனவர்களின் நலன் கருதி கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என பல்வேறு தமிழக அரசியல் கட்சிகள் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் இலங்கை அதிபர் அனுரகுமார 2 நாள் பயணமாக யாழ்ப்பாணத்துக்கு சென்றார். மயிலிட்டி துறைமுகத்தில் பல்வேறு
திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கும் அடிக்கல் நாட்டினார். பின்னர் திடீரென 4 ரோந்து படகுகளுடன் கச்சத்தீவுக்கு சென்ற அவர் 1 மணி நேரத்துக்கும் மேலாக கச்சத்தீவை சுற்றி பார்த்தார். அப்போது பேசிய அவர் இலங்கை மக்கள் நலனுக்காக கச்சத்தீவை பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவேன் எனவும் எந்த செல்வாக்கிற்கும் அடிபணிய மாட்டேன் எனவும் தெரிவித்தார். பின்னர் கச்சத்தீவின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பிறகு இலங்கை கடற்படையின் ரோந்து படகில் யாழ்ப்பாணம் திரும்பினார். இலங்கை அதிபர் ஒருவர் கச்சத்தீவுக்கு பயணம் சென்றது இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது. நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். கச்சத்தீவு தீபத்தை கேந்திர කරගෙන විශාල සංවාදයක් ඇති වෙනවා. இந்த கச்சத்தீவு அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று ඒ வருகிறது. අපේ භූමිය. அது எங்களுடைய பூமி. මා හවස කච්චිතීව දීපතට බලාපොරොත්තු වෙනවා. நான் பின்னேரம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன்.